மூல நட்சத்திரம். ஐயோ! மூலம். ஏன் கேட்குறீங்க? மக்கள் படுற பாடு. பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் மாமனார் அடிச்சுக்கிட்டோம். பையனுக்கு மூல நட்சத்திரம் பொண்ணோட அப்பாவை அடிச்சு. இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாதுங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் அவதரித்த புருஷன் ஆஞ்சநேய பெருமான். அவரை நம்ம வழிபடாமல் இருக்கிறோமா? இல்லை அவர்கிட்ட போகாமல் இருக்கிறோமா? அந்த மாதிரி தாங்க இந்த மூல நட்சத்திரம். பொதுவாக சொல்லுவாங்க, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மல்யம் வாங்க. அது நிர்மூலம் கிடையாது, நிர்மல்யம் தான். காரணம் என்னன்னா, அந்த பெண் புத்தி சாதுரியமாக புத்திசாலித்தனமாக இருப்பாள். அதனால தான் மாமனாருக்கு ஆகாதுங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுங்கிறது துலாம் ராசி. அது தனது மனைவியினுடைய நிலை, கணவனுடைய நிலை. அதுக்கு 3ஆம் வீடுங்கிறது 9. காலபுருஷனுக்கு 9ங்கிறது தனுசு ராசி. அந்த தனுசு ராசியில முதல் நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம். அப்ப அது 19வது நட்சத்திரம்ங்கிற ஒரு தன்மையிலையும் வந்துடும். அப்ப இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாக பாருங்க, எந்த ஒரு காரணத்துக்குமே ஒரு மூலம் வேணுங்கிறோம்ல. ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், அதுக்கு ஏதாவது ஒரு மூலாதாரம் வேணாமா அப்படின்னு கேட்கிறோம்ல. அது மாதிரி தாங்க இது மூலாதாரத்தை தானே கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் அதிகமா இருக்கும். அப்ப அந்த பொண்ணு வந்து அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பொதுவாக வந்துங்க, ஒரு இடத்துல ஒரு பூ கடையாக இருக்கலாம், ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், ஒரு டீ கடையாக கூட இருக்கலாங்க. அங்கே சேல்ஸே ஆகலை. இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க போய் சும்மா நின்னானாலே அவன் போய் நின்ன நேரத்துக்கு 10 பேர் வந்துடுவான். இவன் போய் ஒரு டீ கேட்பான், இவனுக்கு டீ எடுக்கிறதுக்கு டீ போடுவார். ஆனால் அங்கே 10 டீ வந்துடும். தம்பி ஒரே நிமிஷம் அப்படின்ட்டு அந்த 10 டீயை போட்டுட்டு இவருக்கு. அப்போ அந்த மூல நட்சத்திரம் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஆக மூல நட்சத்திரம் நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம்.